கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் தார்த்தாரியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க. அவங்க எப்படின்னா மோசமானவங்க. அவங்க பார்த்தா உயரமா இருப்பாங்க. அவங்கள யாருமே ஜெயிக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம், எங்களுக்கு மண்ணு செல்வாவை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. சொர்க்கத்து உணவு மண்ணு செல்வான்றது. மண்ணு செல்வாவை அல்லாஹ் தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌமுக்கு கொடுத்துருந்தான். ஏன்னா அவங்க உழைச்சி சாப்பிட மாட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், சொர்க்கத்திலிருந்து டெய்லி சாப்பாடு வரணும், மண்ணு செல்வா வரும். எப்படி வரும்னு சொன்னா, பனி படர்ந்தது போடு என்ன செய்யும், பூமியில படரும், எல்லா பூமியில இருக்கக்கூடிய புல்லு மேல படரும், அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு உணவாக இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க, அது வேணாம், ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு புளிச்சு போச்சு, அதசிஹா வ பசலிஹா, எங்களுக்கு கீரை வேணும், வெங்காயம் வேணும், வெள்ளைப்பூண்டு வேண்டும், இது மாதிரி ஒரு உணவு எங்களுக்கு தேவைன்னு ரெண்டாவது கேட்டாங்க. மூசாவை தொந்தரவு பண்ணாங்க. அப்ப சொன்னா அல்லாஹ், அப்படி வேணும்னு சொன்னா ஒரு இடம் இருக்கு, தார்த்தாரியாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்துல போய் விவசாயம் செஞ்சு சாப்பிட சொல்லுன்ட்டான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌமுகளை. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌம் என்ன செஞ்சாங்க, மூசாவை பார்த்து சொன்னாங்களாம், அவங்கள்ட்டலாம் எங்களால் வெற்றி பெற முடியாது, மூசாவே நீயும் ஒரு ரப்பும் போய் பாருங்கன்ட்டாங்களாம். நீயும் ஒரு ரப்பும் போய் போராடி அவங்கள ஜெயித்து அவங்களை துரத்திட்டு எங்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைங்கன்னு சொன்னாங்களாம் அந்த பனூ இஸ்ரவேலர்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுங்களா, அவங்க சொன்ன வார்த்தையை அப்படி ஆக்கிட்டான். நாங்க காயிதூன், நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம், அந்த பாலைவனத்திலே உட்கார்ந்துருக்கிறோம், நீங்க போய் வேண்டாம், அந்த மக்கள் தார்த்தாரியாக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருங்க, நீயும் ஒரு ரப்பும் போய் என்ன செய்யுங்க, போரிட்டு அவர்கள் என்ன செஞ்சீங்க, துரத்திட்டு அந்த இடத்த பிடிங்கன்றாங்களாம். அல்லாஹ் என்ன செஞ்சானா, 40 வருஷமா அவங்கள அங்கேயே உட்கார வச்சுட்டானா. அங்கேயே உட்கார்ந்தாங்களாம். வரலாறுகள் எழுதப்படுகிறது எப்படின்னு சொன்னா, காலையில எந்திரிச்சு என்ன செய்வாங்களாம், 30 கிலோமீட்டர் டெய்லி நடப்பாங்களாம். அந்த இடத்த விட்டு தாண்டி வர்றதுக்கு 30 கிலோமீட்டர் நடந்து வருவாங்களாம். நடந்து வந்தா இருட்டிரும், படுத்துருவாங்களாம். காலையில எந்திரிச்சு பார்த்தா எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்க இருப்பாங்களாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படியே அவர்களுக்கு பூமியை சுருட்டிட்டான். இவங்களுக்கு பூமியை சுருட்டி கொடுத்துட்டான். அது அவங்க சொன்ன வார்த்தை தான். நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கோம்னு சொன்னாங்களே இல்லையா, அந்த வார்த்தை அவர்களுக்கு ஆபத்தாக மாறி போய்விட்டது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வார்த்தைகளை வெளியே விடும் பொழுது கவனம் இருக்கட்டும். உங்கள் வார்த்தைகள் ஒன்று உங்களுக்கு சுவனத்தை தேடித்தரும் அல்லது நரகத்தையும் தேடித்தரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசினா நல்லதை பேசுங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மிகப்பெரிய அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த வார்த்தைகளிலே நல்ல